477. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து படத்தை போட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பேரை 2017 புரட்சி தலைவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தப்போ புரட்சி தலைவர் அவர்கள் வளர்த்து சிங்கம் பயன்படுத்தினதான் எல்லாம் நினைச்சிருக்காங்க. கழுத்தில் போடப்பட்டிருந்த அந்த கட்டு புரட்சி தலைவர் அவர்கள் தட்டு குமார் ராஜேந்திரன் சாரோட ஃபேமிலி புரட்சி தலைவரோட ஆஃபீஸ் அவங்க எல்லாருடைய இருந்தது. இவர் இறந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. உயிரோடு இருக்க வரைக்கும் அங்கே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தியாரு சார்? முதல்ல சினிமா, ஆமாம், ரெண்டாவது பொலிட்டிக்கல், மூணாவது கவர்மெண்ட். தலைவரை பற்றி எம்ஜிஆரை பற்றி ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க. அதுலேயே இருந்து எம்ஜிஆரே கையில் குத்திருக்கேன். அப்போ குத்துனது தான். அப்போ குத்து 76. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் புரட்சி தலைவரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இதில் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. நமக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, எடுக்கலாம் அப்படின்னு. 27 ஆற்காடு தெரு, சென்னை 17 இந்த இடத்துல தான் இந்த வீடு இருக்குது. இதுதான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் அவங்களோட அந்த வீட்டோட அட்ரெஸ்ஸு. எம்ஜிஆரோட சேரிட்டி அவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதுக்கு உள்ளே போகலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், இங்கே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லாமே போட்டிருக்காங்க. அனுமதியெல்லாம் இலவசம். நம்ம உள்ள செருப்பு எதுவுமே போட்டு போக முடியாது. நோ ஸ்மோக்கிங். இதில் வந்தோம்னா பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவரோட திருவுருவ சிலையை இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். பாருங்க, டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மாளிகை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இந்த காரை வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 477 தலைவரோடது. சார் தான் இங்கே இருக்காங்க இன்சார்ஜா, ராஜேந்திரன் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து தேங்க்யூ சார். உங்களுக்கு நினைவு இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கிற மாதிரியா? நிறைய இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது நான் ஸ்கூல்லேருந்து கூட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்யராஜ் படம் பார்க்க வந்தார். நல்லா கேட்டுன்னு அந்த காலத்தில் இருந்தது. 1985, 86 அப்படியா சார்? ஸோ அவர் வந்தபோது எங்கள் தாத்தா வீடு பக்கத்தில் தான் எங்கள் தாத்தா வீடு இருக்குது. நான் வேடிக்கை பார்க்க நின்றுருந்தேன். அவரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் நான் படத்தை கூட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னாச்சு, ஊரே தேட ஆரம்பிச்சிருச்சு நான் காணோன்னு. யாருமே தெரியாது. படம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வேற லெவல் படம் பார்க்குற அளவுக்குலாம் சான்ஸ் கிடைச்சிருக்கு சார். முனைவர் குமார் ராஜேந்திரன் சார் புரட்சி தலைவர் வாழ்ந்த வீட்டை பாதுகாக்கிற ஒரு அர்ப்பணிப்பாளர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக புரட்சி தலைவரோட நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ற மிகப்பெரிய சேவையை செஞ்சிட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்களா, அவரோட மனைவி விஎன் ஜானகி அவர்கள் அவரோட பிரதர், ஒரே ஒரு பிரதர் தான், நாராயணன், அவரோட பேரன், ஃபர்ஸ்ட் பேரன். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது புரட்சி தலைவரோட வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அவார்டுகளை பார்க்குறோம். முன்னாடி வந்தோம்னா புரட்சி தலைவர் ஜானகி அம்மா குத்துவிளக்கேற்றுற மிகப்பெரிய ஒரு படத்தை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சரும் சேர்ந்திருக்கிற ஒரு அழகான புகைப்படம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த புரட்சி தலைவரோட வெள்ளி சிலை பொருந்திய ஒரு ஷீல்டு ஒன்று இருக்குது பெருசாக. இது காவல்காரன் திரைப்படம் வெற்றி பெற்றதுக்காக அவருக்கு வழங்கப்பட்ட அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா அவார்ட்ஸ், ஷீல்ட்ஸ், நிறைய பரிசு பொருட்கள் எல்லாமே நிறைய திரைப்படங்களோட வெற்றிக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் மட்டும் இல்லை, அவர் போகிற இடங்களில் ரசிகர்கள் கொடுத்தது, அப்படி நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வெள்ளி கோப்பை முழுக்க வெள்ளியாலான 50 கிலோ எடை கொண்ட வெள்ளிக்கோப்பை அப்படின்னு சொல்லப்படுது. நாடோடி மன்னன் திரைப்படத்தில் புரட்சித் தலைவரோட நடித்த சக நடிகர்களால் இது அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் திலகம் அவர்கள் திரைப்படத்தில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் தான் வாழ்ந்து காட்டியிருக்கார். இந்த வீட்டுக்கு வந்தோம்னா அதை ஈஸியாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். புரட்சித் தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ பயன்படுத்தின வண்டி இது. இதை பற்றி நம்ம குமார் ராஜேந்திரன் சார்கிட்டே கேட்கலாம். 1976 இந்த காரை வந்து பயன்படுத்தினார். இன்று போல் என்றும் வாழ்க்கைன்னு ஒரு படத்தில் நடித்தார். அந்த ப்ரொடியூசர் வாங்கி கொடுத்த வண்டி இது. கடைசி வரைக்கும் இந்த வாகனத்தை வந்து அவர் பயன்படுத்தினார். முதலமைச்சர் ஆனப்புறம் இதை புல்லட் ப்ரூஃப் ஆக்கிட்டாங்க. புரட்சித் தலைவர்கிட்ட 3 கார் இருந்ததாக சொல்கிறாங்க. அதில் அவருக்கு மிகவும் பிடிச்சது இந்த கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
ஸ்பெஷல் நம்பர் TMX 4777. நம்ம அப்படியே மேலே போகலாம். மக்களின் வறுமையை போக்கியவர். இதே இடத்துல இன்றைக்கி நான் 3வது வாட்டி நிற்கிறேன். 99, அப்புறம் 2017, 2026. இது சார் தான். இப்போ நம்ம பேசின ராஜேந்திரன் சாரோட சின்ன வயசு ஃபோட்டோ. இப்போ நம்ம புரட்சித் தலைவர் பயன்படுத்தின பொருட்களை பார்க்கலாம். இதுதான் தலைவரோட கரலாக்கட்டை. இதில் தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது புரட்சித் தலைவரோட அம்மா, சத்யபாமா அம்மா. தனித்தனியாக காட்டிடுறேன். இதுதான் புரட்சித் தலைவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தப்போ அவங்க அணிஞ்சிருந்த ட்ரெஸ்ஸு. அதை அப்படியே வச்சுருக்காங்க. இதாக இருக்கு பாருங்கள். எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. யூஸ் பண்ண திங்ஸ் தான் இதில் இருக்குது எல்லாமே. அவர் பயன்படுத்தின கத்தி, கத்தரிக்கோல், செருப்பு, சீப்பு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்போ புரட்சித் தலைவரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். அது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்களும் ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது 120 கிலோ எடை கொண்ட வெள்ளியாலான செங்கோல். மதுரையில் நடந்த ADMK மாநாட்டில் ஜெயலலிதா அம்மாவங்களால் தலைவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் ஒரு சில அவார்ட்ஸை வச்சுருக்காங்க. ஏன்னா அவருக்கு கிடைச்ச அவார்டுகள் அவ்வளோ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே எல்லாத்தையும் வைக்க முடியலை பாருங்கள். இந்த சிங்கத்தை வந்து நம்ம அடிமைப்பெண் படத்தில் பார்த்துருப்போம். இந்த சிங்கம் தான் புரட்சித் தலைவர் அவர்கள் வளர்த்த சிங்கம். தலைவர் பயன்படுத்தின வாள் கிஃப்டாக கொடுத்தது எல்லாமே. ஓகே, இது பாருங்கள். ஆமாம், இது எல்லாமே புரட்சித் தலைவர் யூஸ் பண்ண திங்ஸ். இந்த வாள் இருக்கிற திங்ஸ் எல்லாமே புரட்சித் தலைவர் பயன்படுத்தினதாக எல்லாமே வச்சுருக்காங்க. இதுதான் 1967 ஷூட் பண்ணப்போ கழுத்தில் போடப்பட்டிருந்த அந்த கட்டு, அது அப்படியே இன்னும் இருக்குது. லஞ்சு சாப்பிட்ற இடம் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம புரட்சித் தலைவர் அவர்கள் சாப்பிட்ற இடம் தான் இந்த இடம். அந்த திங்ஸை கூட இதே இடத்துலையே வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களே யூஸ் பண்ணது, அவர் சாப்பிட்ட தட்டு எல்லாமே இருக்குது. இது 1972 பெரியார் கூட. இதுதான் புரட்சித் தலைவரோட விசிட்டர்ஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சித் தலைவரை யாராவது பார்க்க வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட நினைவுகள் சம்மந்தப்பட்ட நிறைய புகைப்படங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இதுதான் புரட்சித் தலைவரோட ஆஃபீஸ் ரூம். இதில் பார்த்தோம்னா அவரோட புக்ஸு, குமார் ராஜேந்திரன் சாரோட ஃபேமிலி, அவர் கூட நம்மளோட பேசுங்க சார் இருந்தா இருக்காங்க. அவங்க தான் அது. இந்த மீட்டிங்கில்
தலைவர் அப்போ அவங்க கூட எல்லோரும் கூடயே இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இடமும் ஒரு முக்கியமான இடங்க. புரட்சித் தலைவரை நிறைய ரசிகர்கள் பார்க்க வந்தாங்கன்னா இந்த இடத்துல நின்று தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சித் தலைவரோட ஃபஸ்ட்டு திரைப்படத்திலிருந்து சதி லீலாவதி லாஸ்ட்டு திரைப்படம் வரைக்கும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக நடித்தது அவங்க மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இது 136 படம் திரைப்படம் சார் நடித்தது. 2 படம் வந்துச்சுல, நல்லதே நாடகிக்கும் அப்புறம் அவசர போலீஸ்னு ஒரு. ஆமாம், ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் அவர் நடிச்சிருக்காரு, ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படியா சார்? அது இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல அவங்க. இதில் நீங்கள் சில திரைப்படங்களை அப்படி வச்சுருக்கீங்க. காசி. இது சாரோட பிரதரு சக்கரபாணி சார். புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்த திரைப்படங்களோட லிஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவோட படம், அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா புரட்சித் தலைவர் அவர்களோட முக்கியமான நிகழ்வுகளில் நடந்த புகைப்படங்கள் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம்னா நடித்த திரைப்படங்கள் 75 திரைப்படங்களோட கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். குண்டு கல்யாண் அப்படின்னு காமெடியாக நிறைய சீன் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்களோட மூத்த அண்ணன் எல்டர் பிரதரு சார் தான். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறீங்க. ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா? எங்கள் அப்பா ஃபாதர் ஆக்டர். அப்படியா? ஆமாம், என் ஃபாதர் குண்டு கருப்பியான்னு தலைவரோட எல்லா படத்தையும் நடிச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரதர் நடிச்சாங்க. போயிட்டதுனால நாங்கள் ஃபேமிலி அவர் டேக் ஓவர். எத்தனை வருஷமா இருக்கீங்க சார் நீங்கள்? எவ்வளோ வருஷம்? ஆமாம், நான் தொடர்ந்து இருக்கேன். 90லேருந்து இருக்கேன். அப்படியா? அவர் கூட பார்ட்டி ஆஃபீஸில் இருந்தேன். 72 இருந்து 87 எடுத்து போயிட்டாங்க. ஆமாம், அதுக்கு 90ல் தான் ஓப்பன் பண்ணி 90லேருந்து நான் இங்கே இருக்கேன். நீங்கள் இருக்கீங்க? ஆமாம், அங்கே பார்ட்டி ஆஃபீஸ் 72 to 87 அவருடைய உயிரோடு இருக்க வரைக்கும் அங்கே பார்த்துட்டு இருந்தேன் பார்ட்டி ஆஃபீஸை. அது பார்ட்டி ஆஃபீஸ் அதுக்கப்புறம் ஸ்பிட் ஆகிடுச்சு. நம்ம மேடம் அதனால நான் ஜானகியம்மா சப்போர்ட் பண்ணி வந்துட்டேன். இது வாங்கினது 1970 ராமாவரம் தோட்டம். அதுக்கு முன்னாடி எது சார்? இதுவா? புரியல. மேரேஜ் பண்ணோன்னு வாங்கினது தான் ராமாவரம் தோட்டம். இது ஆஃபீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு 70s ப்ரொடக்ஷனுக்காக வாங்கினது. முதல்ல சினிமா, ஆமாம், ரெண்டாவது பொலிட்டிக்கல், மூணாவது கவர்மெண்ட், மூணுக்கு தான் ஆஃபீஸ். ஆனால் அந்த ஆஃபீஸ் இருக்கும்போது நீங்கள் இருக்கீங்களா? சிட்டிக்குள்ள இருக்கு. இப்போ வந்து ஒரு சிஎம் ஆகிட்டார், சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அதனால சீஃப் மினிஸ்டரோட அஃபிஷியல் ரெசிடென்ட். இதே மெமோரியல் ஆக்கிடுங்க, பப்ளிக் வந்து பார்க்கறது கன்வீனியன்ட்டுக்காண்டி. ஆமாம், இல்லாட்டி அது ரொம்ப டிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 39 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்து பார்த்துங்க. ராமாவரம் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால வந்து பப்ளிக் கன்வீனியன்ட்டுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருந்தேன். அந்த கிஃப்ட் ஆர்டிகல் பூராமே அதை கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த இடத்த மட்டும் புதுசாக கட்டியிருக்கோம். கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டி மற்ற இடத்துல அந்த கார் எப்பவும் அங்கே தான் நிற்கும். இங்கே வந்தாருன்னா அங்கே தான் நிற்கும் அந்த கார். அந்த இடத்துல நிற்க வச்சு கார். இதே அவரை வந்து 136 படத்தில் நடிச்சாரு. 75 படம் தான் வச்சிருக்கோம். அப்படியா? ஏன்னா அவர் எத்தனை ஹீரோயின் நடிச்சான்னு பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது உள்ளே இருக்கு. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கடைசி படம். ஆமாம், கடைசி படம் பார்த்துருக்கேன். அதில் இருந்து பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஹீரோட போட்டிருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு படத்துலையும் வர்ற ஒவ்வொரு சீனையும் எடுத்து வச்சுருக்காங்க. அத்தோட முக்கியமான தலைவர்களை புரட்சித் தலைவர் அவர்கள் மீட் பண்ண போது எடுத்த புகைப்படங்களும் புரட்சித் தலைவரோட குடும்ப புகைப்படங்களும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. குமார் ராஜேந்திரன் சாரோட அப்பா ராஜேந்திரன் சார் புரட்சித் தலைவரோட இருக்கிற புகைப்படம். குமார் ராஜேந்திரன் சார் ஃபேமிலி புரட்சித் தலைவரோட இருக்கிற புகைப்படம். சார் நமக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. வந்து தலைவரை பற்றி எம்ஜிஆரை பற்றி ஜானகியம்மா சொல்லியிருக்காங்க. அவர் இருக்கும்போது சொன்ன இன்டர்வியூஸ் எல்லாமே கலெக்ஷன். ஓகே சார். குமார் சார் தான் சார் தான் பப்ளிஷ் பண்ணது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
இது சாரோட அப்பா. ஆமாம், இந்த சாரோடைய அப்பா இவர் தான் ராஜேந்திரன். நம்ம இது இருக்க ஃபேமிலி ஃபோட்டோ. சார் அதுதான் சார். ஆமாம், அவர் சிஸ்டர். ஆமாம் ஆமாம். இவங்க வந்து அதாவது சாரோட மதர் வந்து ஜானகியம்மாவுடைய பிரதர் டாக்டர் உட்காந்துருக்க பார்த்தீங்களா, இவங்க ஃபாதர். ஓகே. அவங்க மேரேஜ் பண்ணி வச்சார். மேரேஜ் பாருங்க, ஜானகியம்மா பிரதருடைய மேரேஜ் பண்ண ஃபோட்டோ. ஓகே ஓகே ஓகே. டாக்டர் வந்து இவங்க தான் எல்டர். எல்டர் தான் டாக்டர். அவங்க மொத்தம் 5 பேர், அதில் ஒரு 3 பேர் அங்கே இருக்காங்க, கார்டனில் இருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு ரூம் இருக்குது, அது பூட்டியே இருக்குது. இந்த ரூமில் தான் புரட்சித் தலைவர் அவர்கள் சில முக்கியமான பொருட்களை பாதுகாப்பாக வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம புரட்சித் தலைவரோட இன்னும் சில முக்கிய பொருட்களை பார்க்க போகிறோம். அவர் பயன்படுத்தின தொப்பி, அவரோட கண்ணாடி, அவரோட வாட்சு, பேனா கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பாரத ரத்னா சர்டிஃபிகேட்டு, இது ஒரிஜினல். அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கு. புரட்சித் தலைவருக்கு கொடுக்கப்பட்ட பாரத ரத்னா விருதை ஜானகி அம்மா அவங்க வாங்குகிற ஒரு புகைப்படம் இருக்குது. 1972 புரட்சித் தலைவர் அவர்கள் எம்எல்ஏ இருந்தப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டி கார்டு. இதில் பார்த்தோம்னா நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பயன்படுத்தின அந்த கேமரா ட்ராலி, அது இன்னும் வச்சுருக்காங்க பாருங்கள். புரட்சித் தலைவர் அதுலேயே இருந்து ஷார்ட் பார்க்குற ஒரு சீன் கூட அதில் இருக்குது. புரட்சித் தலைவர் கூட இருக்கிற அந்த ட்ராலி தான் இந்த ட்ராலி. எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவர் கூட இருந்தோம் என்பது ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம் தான். ஆமாம், அவர் லைஃப் டைமில் ஒரு 15 இயர்ஸ் அவர் கூட இருந்திருக்கும். இன்றைக்கி பச்சை குத்துவாரோ 1976. அது வந்து அவருடைய பார்ட்டி ஃப்ளாக். இது அண்ணாடிஎம்கே பார்ட்டி ஃப்ளாக். இந்தியாவே கையில் குத்திருக்காரு. அது நீங்களும் குத்துனீங்க. கட்சியோடது, கட்சியுடைய சிம்பு ஃப்ளாக், ஏடிஎம்கே ஃப்ளாக். அது அண்ணா இருக்காரு. அதனால தான் அண்ணாவுடைய கொடியை பச்சை குத்துனீங்க. நீங்களும் அப்போ குத்துனது தான். அப்போ குத்து 76 புரட்சித் தலைவர் பண்ணும்போது நீங்கள் குத்துனது, மறுநாள் குத்துனது. சூப்பர் சார். சந்திப்போம் கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம ஜி ட்ரீம்ஸ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.